ஒரு குறிப்பிட்ட நாளில் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரியை சபைக்கு அழைத்து வந்தார். ஏறத்தாழ 3 வருஷங்களுக்கு மேலாய் அந்த பிள்ளைக்கு ஒரு 23 வயசு இருக்கும், 23 வயது இருக்கும். பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கும். அந்த பிள்ளை மனநிலை பாதிக்கப்பட்டு தேவனை அறியாத ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஒரு நாள் கூட கிறிஸ்தவ ஆலயத்திற்கு அவர்கள் போனதில்லை. அவர்களுக்கும் தெய்வத்திற்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் யாரோ ஒருவர் அந்த ஆலயத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லி அந்த பிள்ளையை தேவனுடைய சமூகத்தில் ஆலயத்திற்கு அழைத்து வந்திருந்தார்கள். ஒரு வெள்ளிக்கிழமை அப்போ அவங்க ஆலயத்திற்கு அழைத்து வந்த பொழுது பிள்ளை 23 வயதான பிள்ளை இப்படி கை கட்டப்பட்டு அந்த பிள்ளை இழுத்து வரப்பட்டாள். அந்த பிள்ளைகள் குடும்பத்தினுடைய உண்மையான நிலையை கண்டு தேவ சமூகத்திலே ஆலோசனையோடு 21 நாட்கள் உபவாசிப்பதாக தீர்மானித்தேன். 21 தினங்கள். பொதுவாய் அந்த நாட்களில் வருடத்திற்கு 3 முறை 21, 21, 21 என்று முழு நேரமாய் உபவாசிக்கிற பழக்கம் உண்டு. இப்பொழுதும் கர்த்தர் கிருபையாய் கடைபிடிக்க உதவி செய்து வருகிறார். ஆனால் இதற்கு மேலே உபவாச நாட்கள் வாரத்திற்கு 2 நாட்கள் 3 நாட்கள் ஓடிவிடும். இதுக்கு மேலே இந்த குடும்பத்தாருடைய வேதனையை கண்டு தோத்துறோம், இந்த பிள்ளைக்காக ஒரு 21 நாட்கள் உபவாசிப்பதாக நான் தீர்மானித்து சபையாருக்கு அறிவித்தேன். கிருபையாய் ஒரு நல்ல சபையை பிள்ளைகளை தேவன் தந்திருக்கிற என்னோடு அவர்களும் இணைந்து கொண்டார்கள். சரி, இந்த பிள்ளையின் விடுதலைக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், உபவாசிப்போம் என்று சொல்லி 1 நாள் 2 நாள் 3 நாள் போகுது. ஜெபம் எப்போ நடக்கும்னு நினைக்கிறேன், காலையில் 5 மணியிலேருந்து 6 மணி வரைக்கும், 10 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் தோத்திரம், 3:30லிருந்து 5 மணி வரைக்கும், 6:30 மணியிலிருந்து 8:30 9 மணி வரைக்கும், 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும். டெய்லி எத்தனை ப்ரேயரு? 5 முறை நடக்கும். ராத்திரி 12 மணி முதல் 1 மணி வரைக்கும் ஜெபத்தை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பணும். இப்படியே போயிட்டு இருக்கு. ஏறத்தாழ 15 நாள் போயாச்சு. அந்த பிள்ளை கை கட்டப்பட்டு ஆலயத்தில் இருக்கா. வந்ததுல இருந்து எந்த வித்தியாசமும் கிடையாது. வரும் பொழுது அது தூங்குறதில்லை, இப்பவும் தூங்குறதில்லை. நம்ம எழும்பி வந்து இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு கை அவுக்க முடியாது. என்ன அப்படின்னா, கை அவுட்டிங்கன்னு வைங்க, டப்புனி எந்திரிச்சு ஓடி போயிடுவான். இவளுடைய பிரச்சனை என்னன்னா, ஓட ஓட துணி அவுத்துக்கிட்டே ஓடுவான்.